இறை ஆசீர். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஹென்றி நூவென் என்னும் ஒரு குரு இருந்தார். ஒரு நாள் உடல் ஊனமுற்றோர் தங்கி வாழும் ஒரு விடுதிக்கு சென்றார். அவர்களுடன் சிறிது நேரம் பேசிவிட்டு கிளம்புவதற்கு தயாரானார். அப்போது ஒரு சிறுமி தன்னை ஆசீர்வதிக்கும்படி அவரிடம் கேட்டாள். அவரும் வழக்கமாக சொல்லும் ஜெபத்தை கூறி அவள் மீது சிலுவை அடையாளம் வரைந்து ஆசீர்வதித்தார். அந்த சிறுமிக்கோ மகிழ்ச்சி இல்லை. அவள் முகம் வாடி போனது. அவள் முகம் திடீரென்று வாடுவதை பார்த்து ஹென்றி நூவென் அவளிடம், குழந்தையே, ஏன் உன் முகம் வாடுகிறது? உனக்கு மகிழ்ச்சி இல்லையா என்று கேட்டார். அவளோ, நீங்கள் எனக்கு சாதாரண ஆசீரை தருகிறீர்கள், எனக்கு சிறப்பான ஆசீர்வாதம் வேண்டும் என்றாள். அவளது மனதை புரிந்து கொண்ட அவர், நீ கடவுளின் மிக சிறந்த படைப்பு. கடவுள் உன்னை என்றும் அன்பு செய்கிறார். நீ உனது உடல் ஊனத்தை நினைத்து வருந்தினாலும் கடவுள் உனக்கு கொடுத்துள்ள திறமைகளை நினைத்து அவருக்கு நன்றி கூறு. உனது புன்னகை, பேச்சு, பாட்டு திறன் இவை அனைத்தும் கடவுள் உனக்கு கொடுத்த மாபெரும் கொடை. கடவுளுக்கு நீ மிகப்பெரிய பொக்கிஷம் என கூறிக்கொண்டே போக அவளது கண்களில் இருந்து தாரை தாரையாக கண்ணீர் வடிந்தது. தந்தையே, இப்போதுதான் மிக சிறப்பான ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொண்டேன், நன்றி என்று கூறி புன்னகைத்தாள். அன்பார்ந்தவர்களே, கடவுள் மானிடரை நம் உருவிலும் நம் சாயலிலும் உண்டாக்குவோம். அவர்கள் கடல் மீன்களையும் வானத்து பறவைகளையும் கால்நடைகளையும் மண்ணுலகு முழுவதையும் நிலத்தில் ஊர்வன யாவற்றையும் ஆளட்டும் என்றார். தொடக்க நூல் 1ஆம் அதிகாரம் 26வது இறைவசனம். கடவுள் படைத்துள்ள ஒவ்வொன்றும் அழகானது, அற்புதமானது. அவரது படைப்பாகிய நாம் ஒவ்வொருவரும் அழகானவர்கள், அற்புதமானவர்கள். அற்புதமானவர்களாக அருள் நிறைந்த வாழ்வு இம்மண்ணுலகில் வாழ்ந்து செல்வோம்.